ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சுசுகி மேக்ஸ் R100 தான். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த RX100 அந்த மாதிரி ரேஞ்ச் கூட்டின வண்டியை விட நான் ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் மட்டும் சொன்னாங்க, பஸ் நீங்கள் RX100லாம் போடுறீங்க எல்லாம் 1 லட்சம் அந்த மாதிரி இருக்குது. RX 135 அது மாதிரி போட்டாலுமே 70-80 வந்துருந்து. அதாவது அட்லீஸ்ட் எஃப்சி இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயே அப்டேட் இருக்கணும். அப்படிப்பட்ட வண்டி தான், இல்லாத வண்டி நான் சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப குறவாக எடுக்கலாம். ஸோ அந்த வண்டி மாதிரி போடுங்க, நிறைய பேர் கேட்டனால தான் இந்த மாதிரி வண்டி கொண்டு வந்துட்டுருக்கேன். சரி, ஓகே. நான் இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து 2 ஓனர் வண்டி, 99 மாடல் வண்டி. எஃப்சி வந்து 2014 வரைக்கும் இருக்குது, அப்புறம் எஃப்சி இல்லை. ஆனால் ஆன்லைன் அப்டேட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எஃப்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆன்லைன் அப்டேட் இல்லைன்னா எஃப்சி எடுக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் வந்து ஆன்லைன் அப்டேட் இருக்குது, ஸோ எஃப்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட இந்த டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 50-60% இருக்கும், நீங்கள் மாற்ற வேண்டாம். பேக் டயர் வந்து ஒரு 80% வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து பேக் டயர் இப்போ நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடு கவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு கிடைக்கல. ஸோ வந்து அவங்க ப்ளூ போட்டிருக்காங்க. இதுலேயே அந்த ஸ்டிக்கர் ஒட்டலை. ஆனால் இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் தாளையுத்துன்னு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு அங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டேன். ஏன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் வண்டி வந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு கேலிபர் வண்டி போட்டிருந்தேன். ஸோ அதை எடுக்கிறது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ வரணுங்காண்டி ஃபாஸ்ட்டாக வந்தேன். பொதுவாக பழைய பைக்ஸை ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு வருவேன். ஆனால் அது பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து 70-80 அசால்ட்டாக வந்துட்டேன். பிக்கப் நல்லா சூப்பராகவே இருக்குது. பிக்கப்பும் நல்லா இருக்குது. எனக்கு மைலேஜை வந்து நான் ஹைவேல ஓட்டினாலும் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக ஓட்டியுமே 45க்கு மேலே கிடச்சிது. அப்போ நம்ம நார்மலாக 40-50 ஓட்டினா கண்டிப்பாக 50க்கு மேலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து 13,000 வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வண்டி பார்த்தேன். அந்த 10 ரூபாக்குள்ளே போடலான்னு பார்த்தா ஆன்லைன் அப்டேட்டே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எஃப்சிஓடினா 20 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. நான் 10 ரூபா ரேஞ்சுக்குள்ளே போடலான்னு பார்த்தா ஆன்லைன் அப்டேட் இருக்க மாட்டேங்குது. இது ஒரு வண்டி மட்டும் தான் ஆன்லைன் அப்டேட்டோடு கிடச்சிது. ஸோ வந்து 13,000 கோட் பண்ணியிருக்கேன் இதோட ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்டீரியர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு CD100 நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரேட்டு கொடுத்து ஒரு 3,000 ருபீஸ்லேயே அதை பெயிண்டிங் பண்ணி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி ஓரளவு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ வந்து அப்படி தான் இல்லை, அது ரேட்டு கூட நம்ம இதோட நல்லா வந்து அதை வந்து ரெஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சில வந்து இதை இப்படி எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் டீசெண்ட் அது எவ்வளோ ரெஸ்டோர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரேஞ்சில் எடுக்கணும்னா நான் ஒரு 3,000லேருந்தே உங்களுக்கு பண்ணித்தரேன். அப்படி பண்ணணுன்னாலும் பண்ணலாம். எஃப்சி எடுக்கனாலும் எஃப்சி எடுக்கலாம். ஸோ இல்லைனா இதே ரேட்டில் எடுத்து நீங்களே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.